வெல்கம் டு ஓட்டை ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் குபேரா. இது வந்துட்டு தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சைக்காரங்களை பினாமியா யூஸ் பண்ணி பணக்கார முதலைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கறது தான் கதை. படத்தோட கதையில நாகார்ஜுனா வந்துட்டு ஒரு ஓப்பனிங் சீன்ல சிபிஐயா இருக்காரு. சிபிஐ இருந்த அவரு ஜெயிலுக்கு போறாரு. அந்த பெரிய பணக்காரன் அவரை வந்துட்டு கூப்பிட்டு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைக்க போறான், அதாவது இல்லீகலா என்னென்ன பண்ண போறான். ஸோ அதுல தனுஷ் எப்படி உள்ள வராருன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு 4 பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அதுல ஒரு ஆள் நம்ம ஹீரோ தனுஷ். ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய வெளிநாட்டு கம்பெனிஸ் கூட இவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ண போறாங்க. அந்த பிஸ்னஸ்ல 10,000 கோடி தனுஷ்க்கு கிடைக்குது. அந்த டிரான்சாக்ஷனை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆகுது. அதுக்குள்ள தனுஷ் தப்பிச்சிடறாரு. தனுஷை பிடிச்சாங்களா இல்லையா, 10,000 கோடியை வந்து மீட்டாங்களா இல்லையா, கிளைமேக்ஸ் என்னங்கிறது படத்தோட முழு கதை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கொஞ்சம் டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. படம் 3 மணி நேரம் போகுது. இந்த படம் Amazon Primeல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீக்கெண்டை. டடா.